அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு கொஞ்சம் டிப்ஸ் அப்படின்றது பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது தேவை. நல்லா தூங்கணும் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே நம்ம எனர்ஜியாக வேலை பண்ண முடியும். எல்லா வேலைகளையும் நம்ம சரிவர செய்ய முடியும். நம்மள நிறைய பேருக்கு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது இருக்கிறது இல்லை. அதுக்கான காரணங்கள் கவலைகளோடு இருக்கிறது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறது, இல்லை ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறது. இப்போ இதை சரி பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றதுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றனுடைய மீனிங்கே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எண்ணங்களும் விழிப்புணர்வும் இல்லாமல் இருத்தல். அப்போ தான் நல்லா தூங்கணும் அப்படின்றது இருக்கும். நல்லா தூங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அன்றைக்கி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் விழிப்புணர்வு அப்படின்றது இல்லாமல் இருந்திருப்பீங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது மனதை கையாளுவது அப்படின்றதும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இப்போ கவலைகளோடு இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். கவலைகளை எப்படி கையாளுவது அப்படின்றது, அடுத்தது ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளில வர்றது, இதை பண்ணியாச்சு அப்படின்னா தான் இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். இப்போது காமன் டிப்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். அதில் முதல் டிப்ஸ் அப்படின்றது ஸ்லீப்பிங்க்கும் ஒரு ரொட்டீனை டெவலப் பண்ணணும். எதுக்காக அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்க ஒரு நாள் ஒரு 11 மணிக்கு படுக்கிறீங்க, ஒரு நாள் 12:30 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பாடி மெட்டபாலிசம் அப்படின்றது டக்குன்னு அடாப்ட் ஆகாது. அதுக்கும் ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். அந்த பாடியையும் நம்ம அடாப்ட் பண்ண வைக்கணும். அப்போது ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னுக்கு ஒரு ரொட்டீனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock அப்படின்னா இந்த 10 o'clock அப்படின்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. மேபி 10-15 minutes. அதுதான் மிக மிக முக்கியமானது. செகண்ட் சேஞ்ச் யுவர் டயட். உங்களுடைய டயட்டை பாருங்கள். எப்படி சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock படுக்க போகிறவர் 9:30 9:45க்கு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றாரு அப்படின்னா, சாப்பிட்டுட்டு அவர் போய் 10 மணிக்கு தூக்கம் வரணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வராது. அவர் ஃபிசிக்கலி ஆக்டிவான்றதை பார்க்கணும், அவருடைய ஏஜை பார்க்கணும், என்ன சாப்பிட்றாரு, எவ்வளோ சாப்பிட்றாரு, எப்படி சாப்பிட்றாரு. அப்போ என்ன சாப்பிட்றாரு அப்படின்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாரா அப்படின்றத செக் பண்ணணும். வயசுக்கு ஏற்றது குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது எப்போ சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு 10 minutes முன்னாடி சாப்பிட்டாரா இல்லை 2 hours முன்னாடி சாப்பிட்டாரா. 2 hours முன்னாடி சாப்பிட்டா டைஜஷன்லாம் போயிட்டு அழகாக தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 40 வயசில் இருக்கிறவர் போய் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ஆயில் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா டெஃபினட்டாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ சேஞ்ச் யுவர் டயட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தேர்ட், ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ். அதில் மெயினாக ஸ்மோக்கிங் ப்ளஸ் ஆல்கஹால். டொபாக்கோன்னு வச்சுக்கலாம் ஸ்மோக்கிங் பதிலாக. சியூவபிள் டொபாக்கோ இல்லை ஸ்மோக்கபிள். அப்போ ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா 10 மணிக்கு தூங்கணும்னு ஆசைப்படுறவர் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு 9:50க்கு ஸ்மோக் பண்ணார் அப்படின்னா 45 minutes அவரால் தூங்க முடியாது. ஏன்னா ஒரு சிகரெட் அவேக்னிங்க்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி சியூவபிள் டொபாக்கோவும் அவேக்னிங்க்கு கொண்டு போயிடும். அப்போ அதை ஸ்மோக்கிங் அப்படின்றத தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குவிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அட்லீஸ்ட் ஸ்மோக் பண்ணாதீங்க. வேறு ஹேபிட்ஸ், ஆல்கஹால் எடுக்கிறீங்க, நீங்கள் சோசியல் ட்ரிங்கராக இருக்கிறீங்க, இல்லை அக்கேஷனல் ட்ரிங்கராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குடிச்சிருந்த நாள் அன்றைக்கி நல்லா தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா அன்றைக்கி ஆல்கஹால் உள்ளே போச்சு, தூங்க முடிஞ்சது. இன்றைக்கி ஆல்கஹால் இல்லை, பாடி அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆல்கஹால் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ஹவு டு குவிட் ஆல்கஹால் அப்படின்றதுக்கு டிப்ஸ் அப்படின்றது நிறையா கொடுத்துருக்குறேன். அப்போது பேட் ஹேபிட்ஸில் மெயினாக ஸ்மோக்கிங்கை பாருங்கள். இதுக்கு அடுத்தது மூவ் யுவர் பாடி. வேறு ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸசைஸ். அவ்வளோதான். மூவ் யுவர் பாடி அப்படின்றத எக்ஸசைஸ் தான் மெயின் பண்ணுறோம். ஃபிசிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மேபி ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்லோ ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜிம்மில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்கள் ஃபிசிக்கை ஆக்டிவாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா, ஈவினிங்கில் ஒரு 6:30 to 7:30 இல்லை ஒரு 7 to 8 1 hour நல்லா பிரிஸ்க் வாக் அப்படின்றத பண்ணுங்கள். வீட்டுக்கு ஒரு ஷவர் எடுங்க, லைட் டின்னர் சாப்பிடுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் அப்படின்றது வந்துடும். ஸோ மூவ் யுவர் பாடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு அடுத்தது உங்களுடைய பெட்ரூமோட என்வாயன்மெண்ட்டை செக் பண்ணுங்கள்.
ப்ளசண்ட்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை நிறைய திங்ஸ் அங்கே டம்ப் பண்ணி வச்சு பெயிண்டிங்ஸ்லாம் வந்து வால் பெயிண்டிங்லாம் வந்து டார்க்காக பண்ணி வச்சுருக்கிறீங்க, அன்ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தூக்கம் அப்படின்றது வராது. அங்கே டெம்பரேச்சரை செக் பண்ணுங்கள், வென்டிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து சரி பண்ணிங்க அப்படின்னா வந்து தூக்கம் அப்படின்றது வந்துடும். இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமும் தூக்கம் வரல, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து மெடிடேஷன் அப்படின்றது. ஏன்னா சிந்தனைகள் இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்றது மெடிடேஷன். அழகாக வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெடிடேஷனை வந்து பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா மெடிடேஷன் ஃபார் பிகினர்ஸ் யூடியூப் வீடியோ என்னோடய சேனல்லே இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ஸ்லீப் அப்படின்றது வந்துடும். இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒன்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், லேப்டாப் யூஸ் பண்ண போகிறேன், மொபைல் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் தூங்க முடியாது. ஸோ வந்து எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணணும், இன்க்ளூடிங் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வந்து கேட்ஜெட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது மொபைலெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சவுண்ட் ஸ்லீப் அப்படின்றது வந்துடும். திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா டெவலப் ரொட்டீன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேஞ்ச் யுவர் டயட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்துட்டு பேட் ஹேபிட், ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா தள்ளி போடுங்க, இல்லைனா வந்து அந்த நேரத்தில் ஸ்மோக் பண்ணாதீங்க. மூவ் யுவர் பாடி, அது வந்து எக்ஸசைஸ். ரூம் என்வாயன்மெண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வென்டிலேஷன்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெடிடேஷன் அப்படின்றத பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கேட்ஜெட்ஸ், இதை வந்து ஷட் டவுன் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து கடைபிடிக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சவுண்ட் ஸ்லீப் அப்படின்றது வந்துடும். நம்மளுடைய ஃபார்முலா அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு தேர்ச்சி. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து முயற்சியில் வச்சுக்கிங்க, பயிற்சி எடுங்க. எல்லா நாளும் வந்து 10 மணிக்கு படுக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சிக்கு வாங்க. எல்லா நாளும் மெடிடேஷன் பண்ணணும், எல்லா நாளும் வந்துட்டு கேட்ஜெட்ஸை வந்து சீக்கிரம் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயிற்சிக்கு வாங்க. தேர்ச்சி பெற்றுவீங்க. அப்போ உங்களுக்கு சவுண்ட் ஸ்லீப் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மெசேஜ் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்யூ, நன்றி.